வணக்கம். விழாமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். ஒவ்வொரு நாளும் போற்றி கொண்டாடப்பட வேண்டிய அன்னையருக்கான சிறப்பு தினம் இன்று. ஆம், உலகெங்கிலும் அன்னையர் தினம் மிக மிக சிறப்பாக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த நேரத்தில் பார்வை நிகழ்ச்சியும் இந்த தருணத்தை மிகவும் சிறப்பாக ஆக்குவதற்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தலைமுறையினரை இன்று அழைத்து வந்துள்ளோம். கொள்ளுப்பாட்டி, பாட்டி, மகள், பேத்தி என அரங்கமே ரொம்ப ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்று அவர்களோடு தான் நம்மளுடைய பார்வை நிகழ்ச்சியும் இடம் பெற போகுது. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நன்று நன்று. அப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னது போல மங்கையர், தாய்மை, பெண் அப்படின்னு இன்னைக்கு அரங்கமே நிறைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த வகையில் கொள்ளுப்பாட்டி, உங்கள் பேரை பார்க்கும்போதே எனக்கு வாவ், இப்படி கூட பேர் வைப்பாங்களா? மங்கை நாயகி மன்னன். சொல்லுங்க பாட்டி, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள அந்த தாய்மை, அந்த வளர்ப்பு முறை, இதற்கான வித்தியாசங்கள் என்ன? நீங்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என் காலத்தில் பிள்ளைங்க நம்மளோட அம்மா அப்பாவோட சுற்றி இருப்பாங்க. எந்த இடத்துக்கும் அவங்க வெளியே ஆக மாட்டாங்க. அவங்களோட அம்மா அப்பாவும் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிடும் போதும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, அம்மா அப்பா அவங்க கூட இருப்பாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு அந்த பழக்க வழக்கம்லாம் நல்லா வந்துருச்சு. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம். அவங்க ஒரு நல்ல ஒரு திருவிழா அப்படின்னு இந்த சமய வழிபாடு நிறைய அவங்க போய்கிட்டு இருப்பாங்க தவறாத. அப்புறம் அவங்களுக்கு வீட்டில் நம்ம சாப்பாடு, நம்ம ஆக்கி சமைச்சு கொடுக்குற சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க. எல்லாம் சாப்பிடும்போது கும்பலாக உட்காந்து எல்லாம் பங்கிட்டு சாப்பிடுவீங்க. சரிங்க பாட்டி, இப்போ இது எத்தனை வயசு வரைக்கும் உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி நீங்க கொண்டுட்டு வந்தீங்க? ஏறக்குறைய எத்தனை வயசு வரைக்கும் அவங்க உங்க கைக்குள்ளேயே இருந்தாங்கன்னு சொல்லலாம்? ஏறக்குறைய வெளியே படிக்க போகிற வரைக்கும். படிக்க போகிற வரைக்கும் அவங்க வெளியே மற்ற இடத்துக்கெல்லாம் படிக்க போயிட்டாங்கல்ல. அப்போல்லாம் நம்ம பார்க்க முடியாத. எப்பயே வரப்ப வீட்டில் சமைச்சு கொடுக்குறத சாப்பிடுவாங்க. சின்ன 10-15 வயசெல்லாம் நம்மளோட தான். 10-15 வயசு வரைக்கும் உங்களோட தான். ஆனால் இப்போ காலம் மாறிட்டு இருக்கு இல்லையா? அதை பற்றி அடுத்த அம்மா கிட்ட நம்ம கேட்போம். வணக்கம் ராஜேஸ்வரி பண்டுரங்கன். எப்படி, அதாவது உங்கள் அம்மா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அவங்களோட அந்த வளர்ப்பு முறை, அவங்களுடைய அந்த சொல்லி கொடுத்த விதம், இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது நீங்கள் பயன்படுத்திய அந்த அந்த சில உக்திகள், சில விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது எங்கள் அம்மாட்ட நான் முதல்ல கற்றுக்கிட்டது அர்ப்பணிப்புக்கு சின்னம்னா எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லுவேன். அவங்க மாதிரி அர்ப்பணிப்பு நான் செய்திருப்பேனா இல்லை என் மக செய்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு தாய் ஒரு அர்ப்பணிப்பாக செய்யும்பொழுது இந்த பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்து வருவாங்க. இப்போ நான் அப்போ பிள்ளைகள் அவங்க 6 பிள்ளைகளும் நல்லா வளர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய தியாகம் தான். அடுத்தது அவங்ககிட்ட பொறுமையை நான் கற்றுக்குவேன். அவங்ககிட்ட போய்ட்டு எவ்வளோ ஒரு பிரச்சனை போய் நம்ம சொன்னாலும் அதை கோவப்படாமல் பொறுமையாக கேட்டு என்ன எதுன்னு கேட்டு அந்த பிரச்சனையை அழகாக எப்படி அந்த பிரச்சனையை சரிப்படுத்தலாம். அதை ஒரு பிரச்சனையை எடுத்து பார்க்க மாட்டாங்க. சாதாரண தான், பரவாயில்ல, விடுப்பில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு ஆதரவாக இருக்கும். நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை தான் பார்த்துக்குவாங்க. நம்ம அம்மாட்ட போய் எதுவும் சொன்னால் அது தீர்வு காணபடி சொல்லுவாங்க பாருங்கள். அடுத்து நிதானம், எதுவுமே பதட்டப்படக்கூடாது. ஒரு செய்தி கேட்டால் பதட்டப்படக்கூடாது, நிதானமாக. அதே மாதிரி நம்மளும் பிள்ளைகள் நிதானமாக அவங்கள பண்பாக வளர்க்கணுன்னு நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். என் பிள்ளைகள் அவங்க எப்படி வளர்த்தாங்களோ எங்களை, அந்த மாதிரி தான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்தேன். அதாவது இப்போ இந்த ஒரு படத்துல கூட கமல்ஹாசன் சொல்லுவாரு, இந்த பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். ஸோ அந்த ஸ்டைல் அப்பயே அவங்க அதை பின்பற்றிருக்காங்க இல்லையா? அவங்க அதை அப்பயே பின்பற்றிட்டாங்க. அது அவங்க ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக தான் அவங்க எங்களை வளர்த்தாங்க. அதுபடி தான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்தேன். அதற்கான பலனை நான் அடைஞ்சேன். அதாவது வித்தியாசம் உங்களுக்கு பார்க்க முடியுதா? அந்த பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரும்போது கடினமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட வளர்ந்துருப்பீங்க. அம்மா சொல்லி கொடுக்கும்போது நம்மலாம் கேட்டுக்கிட்டோமே, ஆனால் நம்ம பிள்ளைங்க இப்போ கேட்க மாட்டாங்களே அப்படின்ற ஏதாவது ஒரு தருணங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கா? இருக்கு. ஏன்னா அவங்க குடும்பம் தான் அவங்களோட உலகம், பிள்ளைங்க தான். ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து
அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டோம். அப்போ நாம் வந்து வேலைக்கு போனதுனால கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் இருக்கும். அம்மா மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியல, நம்ம பிள்ளைகளை முழுமையாக பார்த்துக்க முடியலையே அப்படின்னு ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அம்மா சொல்லி கொடுத்த அந்த பொறுமை, நிதானம், அந்த அன்பு பண்பு வைத்து கொண்டு அதை ஒரு கோலாக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் பிள்ளைங்களை வளர்த்து கொண்டுட்டு வந்துட்டோம். சவால் தான், ஆனால் அந்த அம்மா என்ற அந்த அம்மா சொல்லி கொடுத்த பாடம் இன்று வரைக்கும் நமக்கு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். சரி, இப்போ அம்மா உங்ககிட்ட வரேன். சங்கரி சுப்பிரமணியன். வணக்கம். வணக்கம். இப்போ அம்மா பாட்டி 2 பேரும் இருக்காங்க. நீங்கள் 3வது தலைமுறையை சேர்ந்தவங்க. கண்டிப்பாக வந்து அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். பாட்டி இப்படி இருக்காங்களே, அம்மா அப்படி இருக்காங்களே, அதாவது நல்ல விஷயங்கள் பலவற்றை வந்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசங்களை நீங்கள் எப்படி உங்ககிட்ட உள்வாங்கி உங்களுடைய வளர்ப்பு முறையில் அதை எப்படி வந்து பின்பற்றுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆசிரியர் இல்லையா? ஆசிரியர். ஓகே, எப்படின்னா இப்போ வந்து ரொம்ப வந்து பின்பற்றுறது பாட்டியும் அம்மாவும் தான். பாட்டி வந்து முதல்ல சொன்னாங்களே, அவங்க எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து போகணும், சேர்ந்து இருக்கணும்னு. அதே மாதிரி எங்கள் அம்மா சொன்ன சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு. இப்போ என் மகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ப்பு முறையில் கொஞ்சம் மாற்றம் இருக்குதா. ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன், இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்த எல்லாமே எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு புகட்டிக்கிட்டு தான் இருக்குது. என்னென்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து என்னென்னா எல்லாமே ரொம்ப டிமாண்ட். முன்ன வந்து எங்கள் அம்மா வந்து என்ன வாங்கி தராங்களோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் உனக்கு, நாங்கள் எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டோம், எடுத்துக்குவோம். இப்போ உள்ள பிள்ளைங்களா அது வாங்கி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, ரொம்ப டிமாண்ட்ஸ். அதையும் மீறி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல பண்புகள் என்ன, எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க அன்பு தான் எல்லாமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அன்பு தான். அந்த அன்பு வந்து ஒரு தாயாக இருந்து என்ன சொல்லுவாங்க, பிஸியான லைஃப் இருந்தாலும் அது கொடுத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த டிமாண்ட் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ பிடிவாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிள்ளைகளுக்கு. வந்து எனக்கு தெரியல அப்போ எப்படின்ட்டுனா, ஆனால் இப்போ பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா வீட்டு பிள்ளைகளையும் பிடிவாதம், அந்த அடமன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது வந்து எப்படி நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக உங்கள் பாட்டி அம்மாவை பின்பற்றி அதை வந்து எப்படி அதை உங்களோட லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எங்கள் அம்மா மாதிரி நான் ரொம்ப பொறுமை கம்மி தான். இருந்தாலும் மகளாக இருக்குன்னு பார்க்கும்போது நான் அவங்களுக்கு நான் இன்னொரு டிமாண்ட்ஸ் வைப்பேன். ஓகே, நீ இதை செய்ய, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அவங்க அதை செஞ்சுட்டாங்கன்னா ஓகே அந்த டிமாண்ட்ஸ் வந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்ற முடியாது. அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு நல்லா இருக்காது பாருங்க. ஸோ சீர்தூக்கி பார்த்து எல்லாமே அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி. ஆமாம், ரிவார்ட் சிஸ்டம். ஆமாம். சரி, நுபேஷ்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன நுபேஷ்னா? 6 வயசு. 6 வயசு ஆச்சா உங்களுக்கு? சரி நுபேஷ்னா, இந்த பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யார் இந்த 3 பேத்துல? அம்மா. ஏன் அம்மாவை பிடிக்கும் நுபேஷ்னாக்கு? ஆனா அம்மா அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. அடிச்சா வந்து ஏன் பிடிக்காது உங்களுக்கு? நீங்க நல்ல குட் கேர்லா இருக்கணும்னு தானே அடிக்கிறாங்க உங்களை. சரி சொல்லுங்க, என்னென்னலாம் வீட்டில் செய்வீங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்க, இவங்க சொல்லி கொடுக்கறத என்னென்னலாம் நீங்க செய்வீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா வந்து படிச்சு தருவாங்க. அப்போ வந்து அம்மா நீ ஸ்கூலு விட்டுவாங்க, கூட்டிட்டு போய் வந்து விடுவாங்க வீட்டுல. விடும்போது அப்போ வந்து அம்மா டியூஷனுக்கு விடுவாங்க. டியூஷன் விடும்போது படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், அப்போ தூங்கிடுவேன். சரி, அவங்களோட டெய்லி ருட்டீன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே நுபேஷ்னா, நான் உங்களுக்கு திரும்ப வரேன் கேள்வி கேட்டுட்டு. சரிங்க பாட்டிமா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வந்தீங்க. அப்போ அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. இப்போ உங்கள் பேத்தி உங்களுடைய கொள்ளு பேத்தியை வளர்க்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து முகம் சுளிக்கும் அளவுக்கோ இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு, எனக்கு இது சரியாகவே படலையே அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நிச்சயம் இருக்கும். அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து இது ஏன் இவங்க செய்யறாங்க, இது செய்யாம இருக்கலாமே, இப்படி சொல்லி கொடுக்கலாமே, அதுக்கு பதிலாக ஒரு சில விஷயங்கள். நிறையா பிள்ளைங்கன்னு சொன்னால் அப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுமா. அப்போ உள்ள பிள்ளைங்க நம்ம சொன்னால் கேட்பாங்க. யாரும் வீட்டுக்கு சொந்தக்காரவங்களோ யாரோ வந்தாங்கன்னா இன்னவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க யார் உள்ளுக்கு நுழையிறாங்கன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஃபோன்லேயே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட தெரிய வச்சுட்டு அவங்க போன பிறகு யார் எவரு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த இந்த உறவினர் இவங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யார் வராங்க போகிறாங்க
வந்து கூப்பிட்டா கூட நான் வரல, நான் ரூம்லயே இருக்கேன் அப்படி அப்படி யாரும் வந்துட்டா கூட போய் ரூமில் கதவு சத்திக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போய்க்கிட்டு எப்படி சரி செய்யலாம் பாட்டிமா? நிச்சயமாக செய்ய முடியும். எப்படி செய்யலாம்? கொஞ்சம் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லணும். வீட்டுக்கு யாரும் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லணும். பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் சொல்லி கொடுக்கணும். வீட்டுக்கு வாங்கன்னு, அவங்க தெரிஞ்சவங்கள தெரியாதவங்கள வாங்க, அம்மா அப்பா உள்ளுக்கு இருக்காங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும். அவங்கள பார்த்த உடனே உள்ளுக்கு ஓடக்கூடாது, தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அதை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஜம்மா பொருள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க அதுங்களுக்கு ஒரு இது வைக்கணும். நான் இந்த மாதிரி செஞ்சேன்னா இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் செய்யக்கூடாது. ரூல்ஸ் போட்டுறணும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இந்த பொருள் தான் உனக்கு இருக்கு, இந்த பொருள் உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் போன கொடுக்க வேணான்னு சொல்லலை, அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க. அதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க, எழுதி பிள்ளைங்க கண்ணு முன்னால் ஓட்டுங்க. இத்தனை மணிக்கு இவ்வளோ நேரம் போனை பார்க்கணும், இவ்வளோ நேரம் விளையாடணும், அப்புறம் குளிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வீட்டு பாடம் செய்யணும், எவ்வளோ வேலை இல்லை. டைம் டேபிள் படி போட்டு நடக்கணும் அப்படின்றது. நீங்கள் அதை மாதிரி செய்யுங்க, அதுக்கு ஒழுங்காக வந்துருங்க. ஒழுக்கம் வந்து இங்கிருந்து தான் தொடங்கும். சரிங்க பாட்டிமா. சரிங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் உங்கள் மகளை வளர்த்து கொண்டு வந்தீங்க, உங்கள் பேத்தி எப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது அந்த அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், இல்லை இந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நீங்கள் கூடுதலாக என்ன ஒரு அம்சம்னா நீங்கள் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியை வேறு, இன்னும் அதிகமான பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை உங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் அணுகணும், இல்லை இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்லியாக அணுகலாமே? இப்போ பாட்டிமா சொல்கிறாங்க சொல்லி கொடுத்து கொண்டுட்டு வரணும்னு, நீங்கள் அதை எப்படி வந்து பார்க்குறீங்க? ஃப்ரெண்ட்லியா இல்லை ஸ்ட்ரிக்டா? ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும் பிள்ளைங்கிட்ட. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பெற்றோர்கிட்ட மறைக்க பார்ப்பாங்க. அவங்க செஞ்ச தவறுகள் வந்து கண்டிப்பாக மறைச்சிருவாங்க. ஐயோ போனால் அம்மா அடிச்சிருவாங்க, ரொம்ப கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லாமல் விட்டுருவாங்க பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னா அவங்க இப்போ தவறு செய்வது இயல்பு. இப்போ அந்த பிள்ளைங்க வந்து அந்த தவறு வந்து கண்டிப்பாக வந்து பெற்றோர் வந்து சொல்லணும்னா நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்மளோட கலந்துரையாடி அந்த பிரச்சனைகளும் தீர்வு காணலாம் பாருங்கள். அதனால் இப்போ உள்ள நிலைமைக்கு நம்ம வந்து பிள்ளைங்க முன்ன காலத்தில் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போக முடியாது. அப்போ ஸ்ட்ரிக்டாக தான் பிள்ளைங்க நம்ம கூட இருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க வந்து நம்ம அடித்தாலே குற்றமாகுது இல்லைங்களா? அதுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லி அவங்க போக்கில் போயிட்டு தான் நம்ம வழிக்கு அவங்களை கொண்டுகிட்டு வரணும். எந்த பிள்ளையும் நம்ம அன்பால், அதாவது அந்த அன்பான முறையில் நம்ம அணுகுனோம்னா எல்லாமே சரியாக நடக்கணும் என்னுடைய அனுபவம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகுதுன்னாமா, அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லும் போது அவங்க அதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம கிட்ட. எதிர்மறையான சிந்தனைக்கு போயிடுவாங்க அவங்க வந்து. அதாவது நம்மளை விட இன்னும் அதிகமாக சிந்திப்பாங்க. தவறான சிந்தைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்து பெரிய பிரச்சனையாயிரும், சவாலாயிரும். சவால். சரிங்க சங்கரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அம்மா பாட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? நீங்கள் வந்து இதை நான் செய்யவே கூடாது, எங்கள் பாட்டி செஞ்சதை நான் செய்யவே கூடாது, எங்கள் அம்மா செஞ்சதை நான் செய்யவே கூடாது அப்படின்ற ஏதாவது விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சாங்க, இதை நான் என் பிள்ளைக்கிட்ட செய்யவே கூடாது, கோச்சிக்க மாட்டாங்க, ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம், நான் செட்டில் பண்ணிடுறேன். சொல்லுங்கள். ஆக்சுவலி அந்த மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. என்னன்னா இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை நம்ம கண்டிக்கும் போது இந்த 2 பாட்டிமார்கள் தான் வந்து நம்மளை தடுக்குவாங்க. அடிக்கிறது ஏன் அடிக்கிற, நம்மளை கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களும் அப்போ ஏன் நம்ம அப்போ அம்மா சொன்ன மாதிரி தான் எதிர்மறை சிந்தனை மாதிரி நம்ம கண்டிப்பாக இருக்கணும் பிள்ளைங்கள்ட்ட. அந்த மாதிரி இதில் இவங்க 2 பேர்கிட்டையும் இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவங்க செஞ்சதை தான் நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க ரொம்ப திறமை, சகலகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்ததை அப்படியே செய்வாங்க, துணி தைப்பாங்க, முக ஒப்பனை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி என் மகளை நான் அந்த மாதிரி வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அந்த திறமை இருக்கா இன்னும் தெரியல, அதே மாதிரி வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என் மகளை. சரிங்க பாட்டி, நீங்கள் சொல்லுங்கள் பாட்டிமா. இப்போ வந்து நீங்கள் மகளை வளர்த்து கொண்டு வந்தீங்க, பேத்தியை வளர்த்து கொண்டு வந்தீங்க, இப்போ கொள்ளு பேத்தியை வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ என்னன்னா பல வீடுகளில் வந்து எல்லா இனத்தை சேர்ந்த எல்லா வீட்லேயும் முக்கால்வாசி வீடுகளில் என்ன நடக்குதுன்னா பிள்ளைங்களை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி வளர்க்குறது,
பேர பிள்ளைங்கன்னு வரும்போது எல்லா விதமான என்ன சொல்றது அந்த தளர்வு கொடுத்துறது. செல்லம், அதிகமான செல்லம், பேரப்பிள்ளைன்னு கொல்லை பேரப்பிள்ளைன்னு சொன்னா இன்னும் வேற மாதிரி போயிருது. அது என்ன ஏன் அந்த மாதிரி வித்தியாசப்படுது? ஏன் அந்த மாதிரி செய்றீங்க? ஏன் வந்து பிள்ளைங்கன்னு வரும்போது கண்டிப்பு, பேர பிள்ளைங்கன்னு வரும்போது கண்டிப்பு குறைவு, அந்த தளர்வு ஏன் வருது ஆட்டோமேட்டிக்கா? அது கொஞ்சம் சொல்லுங்க பாட்டிமா. அது சொல்ல தெரியல, அது இருக்கவே வந்துடுது. அது அம்மா அப்பா அடிச்சாங்கன்னா கூட தாங்க மாட்டேங்குது. அந்த அந்த உணர்வு உடம்புல இருந்து அது எப்படி முடியும்? அது எப்படி நியாயம்? நீங்க சொல்லுங்க. பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டா வளர்க்குறீங்க, பேர பிள்ளைங்கன்னு வரும்போது அதே நீங்க கொடுத்த கண்டிப்பை தான் அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சொல்லுங்க. என்னால் இது வரைக்கும் யாருமே சின்ன பிள்ளைங்கள மட்டும் அடிச்சாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. கோவம் வந்துடும். திருப்பி அதை அந்த ரோத்தானை பிடிங்க அவங்கள அடிக்கலாமான்னு கூட தோணி இருக்கு. அடிச்சிருக்கீங்களா? அப்படி அடிக்கல, தோணி இருக்கு எனக்கு. இதுக்கு உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே அதுங்களுக்கு வலிக்கும். அப்ப நீங்க அடிக்கும் போது வலிச்சிருக்கோம் இல்லையா? சரி நுபேஷ்னா, நீங்க சொல்லுங்க. நுபேஷ்னா, யாரு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல யாருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பயம்? அது சொல்லுங்க. இந்த 3 பேர். அம்மாவை பிடிக்குமா பயமா? பிடிக்கும். ஏன் அம்மாவை பிடிக்கும்? ஏன்னா அம்மா அடிக்க மாட்டாங்க. நீங்க ராங்கி பண்ண கூட அம்மா அடிக்க மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்க. நீங்க என்ன அப்படி ராங்கி பண்ணுவீங்க? கொஞ்சம் சொல்லுங்க அக்கா, ஆண்டி கிட்ட சொல்லுங்க. என்ன ராங்கி பண்ணுவீங்க? ராங்கியே பண்ண மாட்டீங்களா? ராங்கி குறைவுதான். ராங்கி நல்ல பிள்ளை. சரி, அம்மா அடிக்க மாட்டாங்க, அம்மா ரொம்ப பிடிக்கும். இவங்க 3 பேர்ல யாருக்கு வந்து யாரை கண்டா உங்களுக்கு ரொம்ப பயம்? ஐயோ உங்களை கண்டாலே நம்ம பயம், நம்ம ஓடி உட்காந்துடணும், பேசாம பேச்சு கேட்டுக்கணும் அப்படின்னு யாராவது இருக்காங்க அவங்க 3 பேத்துல? பயப்படாம சொல்லுங்க. அந்த பாட்டி. இந்த பாட்டியை கண்டா உங்களுக்கு பயம். ஏன் இந்த பாட்டியை கண்டா உங்களுக்கு பயம்? சொல்லுங்க. என்ன செய்வாங்க இந்த பாட்டி? இப்போ சொல்லுங்க, நான் கேட்குறேன். நீங்க என்ன சொல்லுங்க. இப்போ நான் இந்த பாட்டி கிட்ட நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ நான் கேட்குறேன். அடிப்பாங்களா அந்த பாட்டி? அடிக்க மாட்டீங்க. அப்புறம் ஏன் இந்த பாட்டியை கண்டா பயம்? கண்டிப்பு. சொல்லுங்க, எப்படி கண்டிப்பீங்க? இப்ப பாட்டிமா சொன்னாங்க பேர பிள்ளைங்களை அடிக்கும் போது அந்த மனசு வரமாடுது, என்னதான் இருந்தாலும் அப்படியே கோவம் வருது, அந்த ரோத்தான எடுத்து அவங்கள அடிச்சிடலாமான்னு தோணுதுன்னு. நீங்க எப்படி உங்க பேர பிள்ளைகிட்ட கண்டிப்பா இருக்கீங்க? அதாவது என் பிள்ளைகிட்ட நான் எப்படி கண்டிப்பாக நடந்துக்கிட்டேனோ அதே மாதிரி தான் நான் பேர பிள்ளைகிட்ட கண்டிப்பாக நடந்துக்குவோம். அதாவது இப்போ ஒரு விளையாடுறாங்களா, அந்த பொருள்லாம் வந்து விளையாண்ட பிறகு அதை செதறாம அங்கேயும் போடக்கூடாது, அதை எடுத்து ஒரு கூடையில் போடணும்னு நான் சொல்லுவேன். அது வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் பிடிக்காது. பாருங்கள், இப்போ உங்கள் பாட்டி அப்படி சொல்லுவாங்க, முடியாது இப்போ வந்து எடுத்து வையாத அப்படின்னு சொல்லுவேன். அப்போ செல்லம் ரொம்ப கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் குரல் ஏற்றியே நான் சொல்லுவேன். அதாவது இப்போ செல்லமும் கொடுக்கணும், அதே சமயத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாட்டி தான், செல்லம் வந்து கொடுப்பேன். ஆனால் வந்து கண்டிப்பு அவங்க அதனால் என்னை பார்த்தாலே அவங்க என்னை பார்த்துட்டு தான் ஒரு வேலை செய்வாங்க. பாட்டி பார்க்குறாங்களேன்னு அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். அதாவது என்னோட கணிப்பு என்னன்னா, நீங்க ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியைனால இந்த கூடுதல் கண்டிப்பு வந்து உங்க பேர பிள்ளைங்கிட்ட இருக்கும் அப்படின்றதே என்னோட கணிப்பா இருக்கு, சொல்லலாம் இல்லையா? சரிங்க, சரி. இப்ப நீங்க இருக்கீங்க சங்கரி, நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து வேலை மற்றும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், ஒரே குடும்பமாக இருக்கீங்க, என்ன வந்து வித்தியாசத்தை, அதாவது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க உங்களுடைய வேலை பளு, பிள்ளைகளை வளர்க்கும் அந்த ரெண்டுத்தையுமே வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு யார் உதவியாக இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். வேலை பளு தான் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்துக்கிறாங்கன்னா, எங்கள் மாமியார் இருக்காங்க, அவங்க வீட்டில் பார்த்துக்குவாங்க. ஹாலிடேஸ்லாம் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் சமாளிக்கணும். நம்ம வேலையும் பார்த்துக்கணும், பிள்ளையும் அந்த கரெக்டான என்ன சொல்லுவாங்க, அந்த கரெக்டான அவங்களுக்கு சேர்க்க வேண்டிய விஷயத்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அது ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு எல்லாமே போய் சேருதுன்னு. அவங்க அப்பா இருக்கார் வீட்டில், ஸோ நம்மலாம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. கூட்டு குடும்பமாக இருக்கிறது எப்படி நல்லா ஜாலியாக இருக்கா? ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த கூட்டு குடும்பமாக இருந்து நீங்கள் குடும்பமாக செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், நடவடிக்கை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கூட்டு குடும்பமே எல்லா நிகழ்ச்சியும் அதுதான். இப்போ இந்த மதர்ஸ் டே கூட எடுத்துங்க, எப்பயுமே வந்து பொட்லாக் மாதிரி 2 ஃபேமிலி, எங்கள் மாமியார் சைட் ஃபேமிலி செய்வோம், எங்கள் அம்மா சைட் ஃபேமிலி வந்து செய்வோம். எல்லாம் இவனும் சேர்ந்து தான் ரொம்ப எல்லாம், அதாவது என்னது ஒரு எப்படி சொல்லுவாங்க, எல்லாம் ஈவன்னா அந்த பர்த்டே பார்ட்டி, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஒரு கோயிலில் ஈவன் கூட அது கூட ஒரு குடும்பமாக தான் எல்லாருமே எடுத்து போய் செய்வோம் எல்லாமே. அப்படி தான் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப உதவி தான் எனக்கு. சரி சரி. பாட்டிமா, நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து அம்மாங்க இருக்கணும் இந்த உள்ள காலத்துல? அம்மாங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லை என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுங்க.
கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுங்க. இப்ப நான் சொல்ல போகிற வார்த்தையை கேட்டால் சில அம்மா அவங்க வந்து கோவப்படுவாங்க, அதெல்லாம் கோவப்பட்டு போறாங்க. ஆத்திரப்படுவாங்க தான். அவங்க வந்து இந்த ஃபோனெல்லாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும். யாரு? அம்மாங்க. அம்மா. சரி. அந்த அந்த நேரத்தை அந்த ஃபோன் பேசி நேரத்தை வீண் பண்ணுறது, அந்த நேரத்தை கொண்டு போய் பிள்ளைங்கிட்ட வைக்கணும். பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்னு வைக்கணும். அவங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அம்மா இருங்க. முக்கிய பங்கு வந்து அப்பாவோட அம்மாவுக்கு தான் நிறைய. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க பாட்டிமா? அது எப்படி வந்து நியாயமாகும்? அப்பாவை விட அம்மாவுக்கு பங்கு அதிகம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க கிட்ட தான் எல்லா விஷயமும் போய் சேரும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பாவோட அம்மா கிட்ட தான் ரொம்ப விஷயம் சொல்லுங்க. அப்போ அவங்க தான் ரொம்ப அதை சரி செய்யணும். பிள்ளைங்க தவறான வழிக்கு போகாத அவங்க தான் சரி செய்யணும். ஆனா பேர பிள்ளைங்கன்னு வரும்போது அடிக்க மட்டும் கூடாது. எந்த பிள்ளைங்களுமே பேர பிள்ளைங்கன்னு சொல்லலாமா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாது. பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, அடிச்சதே கிடையாது. அன்பால சொன்னா செய்யுங்க. அன்பு கலந்த கண்டிப்பு ரெண்டும் இருக்கணும். அடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அந்த அன்போட கண்டிப்பு கலந்துருந்தா பிள்ளைங்களை நீங்க போகக்கூடாது, வரக்கூடாது, செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். நம்மளோட கஷ்டத்தை அதுங்கிட்ட சொன்னா அதுங்க புரிஞ்சுக்குங்க. நான் வரேன். அந்த கஷ்டம் இப்போ உள்ள காலத்துல என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க, கேட்டதெல்லாம் கிடைச்சிருது உடனே. அப்புறம் ஒரு வயசு 18-20 வயசு வரணும், கஷ்டப்பட்டு வா, கஷ்டப்பட்டு வேலை செய், கஷ்டப்பட்டு போ அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க இல்லையா? இதை எப்படி அவங்க நிவர்த்தி செய்யலாம்? அதை பத்தி கொஞ்சம். அதாவது பெற்றோர்கள் வந்து அந்த கஷ்டத்தை காட்டி எப்படி வளர்க்கறது? ஏன்னா எல்லா வசதியும் இப்போ ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க, நல்ல சம்பளம், நல்ல ஊதியம் எல்லாம் இருக்கு, கஷ்டம் இல்லை பல குடும்பங்கள்ல. ஆனா அந்த கஷ்டத்தை காட்டி எப்படி ஒரு பிள்ளைய வளர்த்து வருது? அவங்க எப்படி கஷ்டப்பட்டு குடும்பத்துல வந்தாங்க, அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடைக்கல. அப்படி கிடைக்காத இருந்தாலும் நாங்கள் நல்லா தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாம் கிடைச்சா இன்னும் நீங்கள் நல்லா போகணும், வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்க பாட்டிமா. அதாவது எதுவுமே சுலபமா கிடைச்சிடாது. உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும். இது இருந்தாதான் எந்த விஷயம்னாலும் கிடைக்கும். நுபேஷ்னா புரியுதா என்ன சொல்றோன்னு? நம்ம நல்லா படிக்கணும், முயற்சி பண்ணணும். சரிங்களா? சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இந்த காலத்து அம்மாவுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவா இருக்கும்? இந்த காலத்து அம்மா வந்து பெரும்பாலும் அம்மாக்கெலாம் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் எவ்வளோ சம்பாரித்தாலும் அவங்க குழந்தைய வளர்க்குறது அவங்க ஒரு கணமும் தவற விடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களோடு வந்து அவங்க சேர்ந்து எப்போதுமே அவங்க கூட இருந்து உதாரணமாக சாப்பிடும்போது அவங்க கூட இருக்கணும், தூங்கும்போது அவங்க கூட இருக்கணும். முடிந்த அளவுக்கு அவங்க கூட அதிக நேரத்தை செலவழின்னு தான் என்னோடய வேண்டுகோள். ஏன்னா இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, அதாவது டிசிப்ளின் இல்லை, பேச்சு கேட்க மாட்டேன்றாங்கன்னா, ஏன்னா நம்ம அவங்க கூட இல்லை. அவங்க சிறு தவறு செய்யும்போதே நம்ம அதை வந்து சரிப்படுத்தணும். ஏன்னா வந்து 5 வளையாது 50 வளையுமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு வந்து கூடியே இருந்து அவங்கள வந்து அழகாக செதுக்கி கொண்டு வந்தோம்னா அவங்க நல்ல ஒரு பிள்ளையாக வருவாங்க. அது அவங்க எவ்வளோ பெரிய படித்தவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பதவி இருந்தாலும் சரி, மற்றவங்கள்ட்ட வேலையாட்கள்கிட்ட பிள்ளைங்களை விடாமல் முடிந்த அளவுக்கு கிடைக்க நேரத்தை அவங்க பிள்ளைங்களோட செலவு பண்ண தான் அவங்க இருந்தாங்கன்னா நல்ல ஒரு குழந்தைய அவங்க உருவாக்க முடியும்னு என்னுடைய திடமான நம்பிக்கை. சரிங்கம்மா. சங்கரி, நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாம் அன்னையர் தினம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே 5 பேரும் வந்து பெண்களாக அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பெண் சுதந்திரம் அப்படின்றது எப்படி இருக்கணும்? சுருக்கமாக சொல்லுங்க. பெண்களுக்கான சுதந்திரம் எப்படி இருக்கணும்? இல்லை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, பெண்கள் சுதந்திரமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி இருக்க வேண்டியதோட இப்போ நான் பார்க்குறேன் மோஸ்ட்லி வந்து நம்ம பெண்கள் எல்லாமே சுதந்திரமாக தான் இருக்காங்க. சுதந்திரம் அப்படின்றதோட அந்த டெஃபினேஷன் என்ன உங்களோட பொறுத்த வரைக்கும்? சுதந்திரம்னா என்னோட என்னன்னா நம்ம சுயகால நிற்கிறது தான் நான் சொல்லுவேன். நம்ம சொந்தமாக எல்லாமே நம்ம இயங்கணும், யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. நம்ம வேலைக்கு போகிறோம் இருப்பாங்க, யாரையும் நம்பி எதுவுமே செய்யாமல் சுயமாக எல்லாமே நம்ம சரி இவங்களை ஒருத்தவங்களை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான் அப்படின்னு இருக்கணும்னு இல்லை. என்னால் இதை செய்ய முடியும், என்னால் வளர்க்க முடியும், அப்படி அதுதான் நான் வந்து சுதந்திரம்னு நினைக்கிறேன். நம்ம யாரும் இதை செய்யாது அதை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பயும் அம்மா சொல்லுவாங்க, சம்டைம் நம்ம
எது சீர்தூக்கி பார்த்து நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து வளர்க்கணும். அதுதான். அதாவது சொந்தமா வேலை செய்ய முடியறது, சொந்தமா எந்த யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஃபைனான்ஷியல் அந்த இண்டிபெண்டன்சி இருக்கிறது, நம்ம சொந்தமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வாகனம் செலுத்துவதாகட்டும், பிள்ளைகளை பார்க்கறதாகட்டும், எங்காவது போறது யாருக்கிட்டையும் அனுமதி கேட்டுதான் இதை செய்யணும் அப்படின்றது இல்லாம இது எல்லாமே கேட்க வேண்டிய விஷயங்கள் அனுமதி கேட்கணும் தான். பட் நம்ம ஏன் நம்மளே எல்லாம் செய்யறோம்னா, வீட்டுல வந்து ஒரு தலைவர் இருக்கும்போது, தந்தைன்னு இருக்கும்போது அவங்க எப்பயுமே ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம தான் அவங்க கூட நம்ம வேலை செஞ்சாலும் அவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. என்ன விஷயத்துல அனுமதி கேட்கணுமோ அதை அனுமதி கேட்கணும். நம்மளால அனுமதி கேட்கணுமா இல்ல வந்து கருத்து கேட்கணுமா? நான் வந்து அனுமதி கேட்கணும் தான் நினைப்பேன். சரி இதை செய்யலாம், அனுமதி இங்க போயிட்டு அப்படின்னு அந்த மாதிரி அனுமதி கேட்டுட்டு தான் போகணும். ரொம்பவும் சுதந்திரமா நம்ம இருக்க முடியாதுல்ல. சரி, ஒரு கட்டுப்பாடு நமக்கு வேணும். ஒரு பெண்ணுனா ஒரு கட்டுப்பாடுன்னு இருக்கலாம், அந்த கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணி நம்ம நடந்துக்கணும். அதாவது இப்போ சுதந்திரம் சொல்லும் போது வேற, கட்டுப்பாடு அப்படின்றது இல்லை. என்னுடைய கருத்து என்னன்னா, சுதந்திரம் அப்படின்றது சுதந்திரம், கட்டுப்பாடுன்றது அந்த பெண்ணுக்குள்ளான கட்டுப்பாடு அவங்களுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? சரிங்க, இந்த அன்னையர் தினம் அரை மணி நேரம் எப்படி போணுச்சு அப்படின்னு தெரியல. நம்ம ரொம்ப அழகான கேள்விகளை பேசி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. வாய்ப்பு இருந்தால் இன்னொன்று நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுதான் முதல் முறை 4 கெஸ்ட் வந்து எங்க அரங்கில் இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்னையர் தின வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் சந்திக்கலாம். ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றால் மட்டும்தான் தாயாகவில்லை. அன்னையின் உள்ளம் கொண்ட ஒவ்வொருவரும் தாய்மை எனும் உணர்வை, தாய்மை எனும் நிலையை பெறுகிறார்கள். அந்த சிந்தனையோடு அனைவருக்கும் எங்களின் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.